ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கோல்ஸ். ஹைடெக் லேபில் ஒர்க் பண்ணக்கூடிய நம்மளுடைய ஏஐஸ்க்கு வந்து முக்கியமான விஷயம் என்னென்னா, நிறைய பேருக்கு வந்து அப்பாயின்மெண்ட் லெட்டர் வந்து ரிசீவ் ஆகிடுச்சு. பட் ஒரு சில ஏஐஸ்க்கு வந்து அப்பாயின்மெண்ட் லெட்டர் வரல அப்படின்னு சொல்லி இன்னமும் கூட கமெண்ட்டில் வந்து தெரிவிச்சிட்ருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஒரு கூகுள் ஃபார்ம் வந்து சென்ட் பண்ணி அதில் வந்து நம்மளுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் என்னையிலேருந்து நீங்கள் ஒர்க் போகிறீங்க, என்றைக்கு ஒர்க் ஜாயின் பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டு ஒரு கூகுள் ஃபார்ம் அனுப்பியிருந்தாங்க, யாரெல்லாம் ரிசீவ் ஆகலையோ. ஸோ அவங்கெல்லாம் பார்த்தோம் அப்படின்னாக்கா அந்த கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணி நம்ம சென்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ சப்மிட் பண்ணியிருந்தாங்க. இந்நிலையில் திரும்பவும் அதெல்லாம் நம்ம கொடுத்தும் கூட இன்னமும் கூட அந்த அப்பாயின்மெண்ட் லெட்டர் வந்து நிறைய பேருக்கு ரிசீவ் ஆகலை. ஸோ அந்த ப்ராப்ளம் வந்து சரி செய்கிறதுக்காக இப்போ என்னென்னா, நம்மளுடைய ஓவரால் தமிழ்நாடு ஏஐ குரூப்பில் பார்த்தோம் வாட்ஸ்அப்பில் அப்படின்னா, நம்மளுடைய ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ஸுக்கான கோஆர்டினேட்டருடைய நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்தந்த டிஸ்ட்ரிக்ஸ் ஏஐஸ் வந்து அந்தந்த டிஸ்ட்ரிக்ட் கோஆர்டினேட்டருக்கு கால் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் இன்ஃபர்மேஷன் கொடுக்கலாம். எங்கே நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க, எந்த ஸ்கூலு, என்றைக்கு அப்பாயிண்ட் பண்ணாங்க, என்றைக்கு வந்து எக்ஸாம் அட்டன் பண்ணீங்க, என்றைக்கு வந்து ஸ்கூலில் ஜாயின் பண்ணிங்கங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே அவங்க கேட்பாங்க. ஸோ அவங்கள்ட்ட நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்து இன்னமும் அப்பாயின்மெண்ட் லெட்டர் வரல அப்படின்றது இந்த கால் நீங்கள் பண்ணி அவங்கள்ட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் லெட்டர் இன்னும் வரக்கூடிய நாட்களில் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த ப்ராப்ளம்லாம் சரி பண்ணுறதுக்காக தான் அவங்க நம்மள்ட்ட இதை கேட்டுட்ருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அப்பாயின்மெண்ட் லெட்டர் வந்து ரொம்பவே முக்கியம் நம்மளுடைய சேலரியை வந்து நம்ம ரிசீவ் பண்ணுறதுக்கு. ஸோ சேலரி ரிசீவ் பண்ணுற அந்த சேலரி ரிசீவ் பண்ணுறதுக்கான ஃபார்மில் கூட நம்மளுடைய அப்பாயின்மெண்ட் லெட்டருடைய நம்பர் கூட கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் அப்பாயின்மெண்ட் லெட்டர் வந்து கிடைச்சாதான் சேலரி அப்படிங்கிறது கூட ப்ராசஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் ஃபர்ஸ்ட் இந்த ஒர்க்கை முடிச்சுட்டு தென் அதுக்கப்புறமா அந்த சேலரி ப்ராசஸிங் ஒர்க்கை வந்து நீங்கள் பார்க்கலாம். ஸோ அப்பாயின்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களோட டிஸ்ட்ரிக்ட் கோஆர்டினேட்டருக்கு நீங்கள் கால் பண்ணி இந்த விஷயத்தை வந்து தெரியப்படுத்துங்க. ஸோ சீக்கிரமே உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் லெட்டர் வந்து அப்போ தான் வரும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் அதை நம்ம மற்ற ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.